நோவா காலத்துல எப்படி நடந்ததோ, அதே போல தான் மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். இன்னைக்கு இயேசு மேகங்கள் மேல வரப்போறாருன்னு சொன்னா, யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. இயேசு மேகங்கள்ல வரப்போறாரு. மேகங்கள்ல வானத்த அண்ணாந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? வெறும் வெள்ளையா மேகங்கள் தான் இருக்குது. சில நேரம் ஏதாவது ஃபிளைட் போனா, ராக்கெட் போனா நமக்கு என்ன பண்ணுது? தெரியுது. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறதை மிக துல்லியமாய் எல்லா உலகமும் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. எல்லாரும் பார்ப்பார்கள். அப்போ எல்லாத்துக்குமே உலகம் ஒரு காரணங்கள வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னு சொன்னா, அறிவியல் ரீதியா ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. ஏன் தண்ணீர் ரத்தம் நான் சொல்லி பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன் தண்ணீர் ரத்த கலர்ல மாறுது? கர்த்தர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். தண்ணீரெல்லாம் கடைசி காலத்தில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதேபோல பூமி ஏன் பிளக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணங்கள் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம். அதேபோல அ எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கும்போது, மேகங்கள் வழியா அப்படியே வெள்ளை அங்கி தரித்துக் கொண்டு, அவரும், கர்த்தரும், அவரோடு கூட நாமும் இந்த வருகையில 2ஆம் பகிரங்க வருகையில வரும்பொழுது, ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? உலகம் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு வித்தியாசமான பதிலே உலகம் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க. ஏலியன்கள் வராங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? பிள்ளைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் சேனல் இருக்கும். இந்த கான்செப்ட் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பதில வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உலகம் வச்சிருக்காங்கன்றத நான் சொல்ல வரேன்.